தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான மே மாத ராசி பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மாசமா இந்த மே மாசம் அப்படிங்கிறது இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத கிரகங்கள் அளவுல பெரிய அளவுல பெயர்ச்சி அப்படிங்கிறது இல்ல, ராசி மாற்றம் அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஆனா வருட கிரகங்களான சுப கிரகமான குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு. சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுவும் இந்த மே மாசத்துலதான் நடக்குது. அப்படிங்கிறப்ப இதை நீங்க அவசியமா பார்க்கணும், உங்க ராசிக்கு என்ன நடக்குதுன்னு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, சூரிய பகவான் மேச ராசியில உச்சத்துல இருக்காரு. 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடக ராசியில நீசத்துலதான் இருக்க போறார். ரொம்ப நாளா இங்கேயே செட்டில் ஆயிட்டார் செவ்வாய். அது மாதிரி புதன் மேச ராசியில சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் கொடுக்கிறாரு. 16ஆம் தேதி ரிஷப ராசிக்கு போய் அப்பவும் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கிறாரு. சுக்கிர பகவான் மீனராசியில ரொம்ப நாளா உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 31ஆம் தேதி தான், இந்த மாசத்தோட கடைசி நாள்ல தான் அவர் மேசராசிக்கு போறார். குரு பகவானோட பயிற்சி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு. சனி பகவான் ஆல்ரெடி மீனத்துக்கு போயிட்டாரு. சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுக்களோட பயிற்சி இருக்கு. மீனராசியில இருக்கிற ராகு 18ஆம் தேதி கும்பராசிக்கு போய் குருவோட பார்வையில பட போறாரு. இதோட சனி ராகு கூட்டணி அப்படிங்கிறது பெரியது. கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. சரி, உங்களுக்கு என்ன இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கறத கொடுக்குது அப்படிங்கறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலருக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு நடக்கக்கூடிய காலம். அதனால மறக்கவே முடியாது. அப்படின்னா உங்களுக்கு கவனமா இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகளை கொடுத்து மறக்க முடியாத மாசமா மாத்திரும். என்ன ஜோசியரை எடுத்த உடனே பயமுறுத்துறீங்க, ஏற்கனவே நாங்க பிரச்சனையோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இல்ல நீங்க மேற்கொண்டு வேற பிரச்சனை வருதுன்னு சொல்றீங்களே, பயமுறுத்தாதீங்க ஜோசியரை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன சும்மா நான் நீங்க அப்படியே விண்ண ஆள போறீங்க, பணம் கொட்ட போகுது அப்படின்னு சொல்றதால பிரயோஜனமா அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்ப நம்ம உள்ளதை உள்ளபடி சொன்னோம் அப்படின்னா தான் ஓரளவுக்கு நீங்க நிதானமா நடந்துக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாசம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் அஷ்டம சனில இருந்து நீங்க வெளியில வந்துறீங்க, லேசா மூச்சு விடுறீங்க. அப்பாடா என்ன பாடுறா பட்ட சாமி, கொஞ்சம் நெஞ்ச அடியா வாங்கியிருக்கேன், கடகராசியில பிறந்தது ஒரு பாவமா அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் பலமான தாக்குதல் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துருச்சு. இந்த மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் உங்களோட ராசியிலேயே நீசம் அடைஞ்சிருக்கார். 5க்கும் 10க்கும் அதிபதி ராசிக்குள்ள பலமிழந்து நீசம் அடைஞ்சு போயிருக்கார். அப்படிங்கும் போது நம்ம தொழில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 10 ரூபா முதலீடு போட்டோம் அப்படின்னா 10க்கு 20 தடவை யோசிச்சுதான் போடணும். இது ஆகுமா, இது ஆகாதா, இந்த முதலீடு போட்டு இதால நமக்கு 10 ரூபா நட்டோம்னா நம்மளால தாங்க முடியுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு போகணும். மேக்சிமம் புதுசா தொழில் தொடங்குறது, புது முயற்சிகள் தொழில செய்யறத இந்த மாசத்துல விட்டுருங்க. எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அது அப்படி அப்படியே ஓட்டிட்டு இருக்கோம். 10ஆவே வச்சிருப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. 10 12 ஆக்குறேன்னு போய் 8 ஆகிட்டு வந்து நிக்க கூடாது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மாசம். இந்த மாசத்துல குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த மாசம் 14ஆம் தேதி குரு பகவானோட பயிற்சி உங்களோட ராசிக்கு 12வது வீட்டுக்கு குரு வரார். இது வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்துகிட்டு குரு ஏதாவது நல்லது செஞ்சாரா அப்படின்னா அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா குரு லாப வீட்டுல இருந்த 90% நாள் அஷ்டமத்தோட சனியோட பிடியில இருந்துட்டீங்க. அப்ப சனியை மீறி குருவால ஒன்னும் செய்ய முடியல. இப்ப குரு விரைய வீட்டுக்கு வராரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கும். எந்த ஒரு பணியை எடுத்தாலும் அது அங்கங்க கொஞ்சம் பாதியில நிற்கும். பண பற்றாக்குறை, நம்ம ஒரு வீடு கட்டுறோம், ஒரு லோன் வருதுன்னு எதிர்பார்த்துக்கிட்டு பாதி காசை போட்டு எழுப்பியிருப்போம், பாதியில லோன் வரலம்பான். இல்லை எவனா ஒருத்தன் பணம் நம்ம கிட்ட வாங்க வேண்டியவன் தரேன் இருப்பான், அது வராம போயிடும். ஒரு நகைக்கு அடை வச்சு இருக்கிறத வச்சு புனைச்சு கணிச்சு பார்த்தாலும் கடைசியில கொஞ்சம் பற்றாக்குறையில நிற்கும். ஒரு இடத்த வித்துவிட்டாது சொச்ச வீட்டை கட்டி விடுவோம், பாக்குறவன் நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடுவோம் அப்படின்னு நினைச்சாலும் கூட நம்ம நேரத்துக்கு 10 ரூபாய் இடத்த 8 ரூபாய்க்கு கேட்பான், விற்கவும் முடியாது அப்படிங்கிற சூழல் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்க எதையுமே ஒரு 10 ரூபா ஒரு செலவு ஆகுதா, 20 ரூபா வச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை தொடங்கணும். அந்த மாதிரி முயற்சி செஞ்சீங்க. ஏதோ பாதி இருக்கு மீதியை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு திட்டம் போட்டோம்னா வாழ்க்கை நம்ம இழுக்கிற பக்கம் வராது, அது இழுக்கிற பக்கம் தான் நாம போற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 12வது வீட்டுக்கே வந்தாலும் கூட அவரோட பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் செய்யும். ஏன்னா குரு இருக்குமிடம் பால் பார்க்குமிடம் சிறப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்படையில குரு பகவான் உங்களோட ராசிக்கு
4, 6, 8 இந்த 3 வீட்டை பார்க்கிறார். 4வது வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால தாய் வழி சொந்தங்களால நமக்கு ஒரு ஆதரவு இருக்கும். ஒரு தாய் மாமன் இல்ல அம்மாவோட கூட பிறந்தவங்க யாரோ வகையில தாய் வழி சொந்தங்கள் தாயாரால நமக்கு 10 ரூபா ஆறுதல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 லட்சம் வேணும் 3 லட்சம் வேணும் அப்படின்னாலும் கூட தாய் வழி சொந்தங்கள் சரி பாப்பா கஷ்டப்படாதங்கவா நான் தரேன், நீ அப்புறமா நல்லா இருக்கிறப்ப கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து உதவுவாங்க. மாதிரி அப்பாவுக்கும் மகனுக்குமே ஒரு பிரச்சனைனா கூட தாய் முன்னாடி இன்னும் சரி விடு நம்ம பிள்ளைதானே என்னத்தை கஷ்டப்படுறான் போ இந்தா ஏதோ பார்த்து செய்ய அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆறுதலா அந்த இடத்துல நிப்பாங்க. அப்படிங்கிற அடிப்படையில இந்த 4ஆம் இட பார்வை நல்லது செய்யும். அது மாதிரி தேக ஆரோக்கியம் உங்களோட சொந்த ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணும். நிறைய பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிரஷர் பிரச்சனை இருக்கும், பிபி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு போட்டு நினைச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. கடகராசி அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நடக்குங்கிறதெல்லாம் யோசிக்கிறது இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குங்கிறதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு 100 ஆலோசனை பண்ணி தப்பான முடிவெடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களா தான் இருப்பீங்க. அதனால ரொம்பலாம் போட்டு குழப்பியாதீங்க. சரி ஓகே டைம் சரியில்லை பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அது மாதிரி 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கு. இந்த 6ஆம் இட குரு பார்வை கொஞ்சம் எதிராளிகள்ட்ட இருந்து நம்மளை காப்பாற்றி வைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒருத்தர் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான், ஒரு மேல்மட்ட அதிகாரி மேனேஜர், நம்மளை மட்டும் அவனுக்கு ஆகவே மாட்டேங்குது, எரிஞ்சு உழுவுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேற வேலைக்கே போயிடலாம், இல்லை வேலையை விட்டு போனாலும் பரவாயில்ல எங்கேயாவது போய் மூட்டத்துக்கையாவது பொழைச்சிக்கலாண்டாங்கிற மன உளைச்சலை கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இப்ப வேலையை விட்டு போயிடுவாங்க. நீங்க அங்க இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேற இடத்துக்கு அவர்கள் மாற்றப்பட்டு உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஆதரவா சக ஊழியர்களோட நடவடிக்கைகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கடங்கண்ணி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் சிறுக அடைக்கலாம். ஒரு 10 லட்ச ரூபா கடை இருக்கு, 10 லட்சத்தையும் நீங்க அடைச்சிட்டு நிம்மதியா இருந்துருவீங்களா அப்படின்னா அது இப்ப முடியாது. ஏதோ 10 ரூபா இருக்கா, ரொம்ப அதுல நெருக்கிற கடை இருக்கும், நாளைக்கே எடுத்து விடாங்கிற மாதிரி ஒரு 50,000 இருக்கும், அதை எப்படியாவது அடைச்சி விட்டு நிம்மதியா இருப்பீங்க. எப்பா இவன் காசை தூக்கி எறிஞ்சோமே பிச்சை எடுத்தாலும் இவன்கிட்ட கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்கள்ட்ட கடனை அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பீங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி 8ஆம் இடத்துல விழுகிற குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். மன உளைச்சல்ல இருந்து நீங்க கொஞ்சம் மீண்டு வந்துருவீங்க. என்ன நடந்தாலும் சரிப்போ இவ்வளவு பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன இதை பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு இனிமே அதை பத்தி நம்ம குழப்பி விடாதா, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தையில தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும். அதோட ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது 18ஆம் தேதி நடக்குது. இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுல இருந்த ராகு இப்ப அஷ்டமத்துக்கு வரார். இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். அஷ்டமத்துல ராகு இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு கெட்ட கனவுகள் நிறைய வரும், பயம் நிறைய இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற மாதிரி இருக்கும். என்னடா அது அப்படி ஆயிடுச்சோ இது இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு ஒரு எலுமிச்சை தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனை மனசார வணங்குங்க. மாதிரி உங்களோட குலதெய்வ ஆலயத்துல போய் மனசார வணங்குங்க. குலதெய்வ ஆலயத்துக்கு மாசத்துக்கு ஒரு தடையாவது போயிட்டு வாங்க. பெரிய பாதிப்புகள் அப்படிங்கறதுல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். கேது உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுக்கு வரார். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 2வது வீட்டுல கேது இருந்துகிட்டு இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துவாங்க. பொம்பளைங்க ஒரு வார்த்தையை சுருக்குன்னு சொல்லிட்டு குந்திருப்பாங்க, அப்புறம் போட்டு நம்ம பொத்துன்னு சாத்த வேண்டியதுதான். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாக்கி கொடுத்து கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை அப்படிங்கறத கொடுப்பாரு. அதனால குடும்பமான வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான மாசம் தான். ஏன்னா இப்ப இந்த குரு ராகு கேது இந்த பெயர்ச்சி எதுவுமே சரியில்லை அப்படின்னாலும் சனி ஓரளவுக்கு அதை எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் திராணியும் உங்களுக்கு கொடுப்பாரு. இருந்தாலும் செவ்வாய் ராசிக்குள்ளேயே நீசத்துல இருக்கு அப்படிங்கும் போது செவ்வாய் பெயர்ச்சி வரைக்கும் இந்த மே மாசம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எதுலையுமே விட்டு கொடுத்து போகணும். புது முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம நீங்க தப்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏத்திட்டு சாலையோரத்துல வசிக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த மே மாசத்தை நீங்க சமாளிச்சிடலாம். கடக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.